கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று 1 கொரிந்தியர் 15 தியானிக்கின்றோம். இந்த 15வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை குறித்து பேசுகின்றார். அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகின்றார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தரிசனமாகவில்லை. அப்படி ஒருவேளை அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தரிசனமாயிருந்தா ஏதோ அவர்கள் அப்போஸ்தலர்களாக சேர்ந்து ஏதோ ஒரு கட்டுக்கதை உண்டாக்குனாங்க அப்படிங்கிறதை நாம் சொல்லலாம். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, 500 பேருக்கும் மேலான மக்களுக்கு தரிசனமானார். பவுல் அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார் அப்படிங்கிறத அவர் இங்கே சொல்லுகின்றார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது அது உண்மை இல்லை என்றால் மற்றது எல்லாமே வீணானது. அதுதான் அடிப்படையான ஒரு கருத்து. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் நம்முடைய விசுவாசம் விருதா, எங்கு நாங்க பிரசங்கிப்பது விருதா, எல்லாமே வீணாய் போய்விடும். அப்போ நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்து இதனை கேட்டுக்கொள்ளணும். நான் அதனை விசுவசிக்கின்றேனா, அதனை விசுவசிக்கல அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்றதே அது வீணான ஒரு காரியம். அப்போ அடிப்படையான கருத்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். அது வரலாற்று குறிப்பு, அது நடந்த ஒரு குறிப்பு, கண்ணால் பார்த்தது, அதனை குறித்து வைத்திருக்கிறார்கள். அது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த அதிகாரத்தில் முழுவதுமாக அதை குறித்து பேசிவிட்டு கடைசியில பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக எப்படிப்பட்டதான ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகின்றார், சகோதரர்களே, நீங்கள் படுகின்ற பிரயாசை எல்லாம் எதுவுமே வீணாய் போவது இல்லை. வீணாய் போவது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவர் அப்படியாக சொல்லல, அது வீணாய் போய்விடும் அப்படிங்கிறது சொல்லல. அது மட்டுமல்ல, ஜெயத்தை கொடுக்கின்றார். அப்ப நான் கிறிஸ்தவர்கள் இந்த இந்தியாவில் இருக்கிறத மட்டும் நான் சொல்லுகின்றேன். இந்தியாவுக்குள்ள எத்தனையோ மிஷனரிகள், ஊழியக்காரர்கள், போதகர்கள், அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கப்படாத ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது, தேவனுடைய சபையில மக்களை வளர்ப்பது, தேவனுடைய சபையில ஊழியம் செய்வது, சபை சார்ந்த ஊழியங்கள் செய்வது, இப்படி எத்தனையோ ஊழியங்களை பிரயாசப்பட்டு எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், நீங்கள் பிரயாசைப்படுவது எதுவுமே வீணாய் போவது இல்லை. அது மட்டுமல்ல, வீணாய் போகாதுங்கிறது மட்டுமல்ல, அது ஜெயத்தை கொடுக்கும். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை நீங்கள் வெளியே போய் சபை சார்ந்த ஊழியங்களை பிரயாசைப்பட்டு தேவனுக்காக பிரயாசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தை தான் பவுல் அப்போஸ்தலர் உங்களுக்கு சொல்லுகின்றார். அது எதுவுமே வீணாய் போகாது. அது மட்டுமல்ல, அது எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். நீங்கள் கையிட்டு செய்கின்ற, பிரயாசைப்பட்டு செய்கின்ற, தேவனுக்கென்று செய்கின்ற இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார், அதனை அடிப்படையாக வைத்து செய்கின்ற எல்லா ஊழியங்களும் அது ஜெயத்தை கொடுக்கும். இந்த அதிகாரத்தை வாசிப்போம், தியானிப்போம், தேவனுக்குள்ளாக பலப்படுவோம். ஆமென்.